சார் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார். நிறைய படங்கள் பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார். உங்களோட படங்கள் முதல் படலேருந்து இந்த படம் வரைக்கும் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்குது. ஒரு கிரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி உங்கள்கிட்ட வருதா இல்லை உங்கள் டேஸ்ட்டா? இல்லை, அவங்க தான் தேடி வர்றாங்க. அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு. நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான், பார்ப்போம். நீங்கள் ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்கீங்கன்னு டைரக்டர் சொன்னார். ஜேர்னலிஸ்டாக நடித்தா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கிளாமராக நடிக்க முடியாது. இந்த படத்தில் வந்து எப்படி நடிச்சீங்க? என்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட்? பாடி லாங்குவேஜ் தான் யாரை பார்த்து இது பண்ணீங்க? உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சுந்தரம் பேர் தான் மீனாட்சி சுந்தரம் பேர். ஆனால் அவர் வந்து மீனாட்சி இருக்கிறதுனால மீனாட்சி இன்ஸ்பயர் ஆகி பண்ணுங்க. படத்தை இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் கரெக்ட் டயத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்க. ஆனால் இப்போ வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. உங்கள் படம் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 7 படம் 8 படம் வருது. 12 படம் வருது. இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க சார்? மற்ற படத்தை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இங்கே இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் August 1 வருதுன்னு. எண்ட் ஆஃப் தி டே நம்ம 10 படம் வருதோ 100 படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும். நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளேனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிக்கிச்சுன்னா ஊற்றிக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா அதுவாக போய்க்கும். சரி, கவலை இல்லை. ஹீரோ சார், சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாயகனாக வந்துட்டு இருக்கீங்க. வாரத்தில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது எதனால சார்? சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்ணுறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. அவர் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம். நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சு இப்போ மொத்தமாக லைனாக ரிலீஸ் ஆகுது. அதனால தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது. இல்லை, இடையில ஜிவி பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன்னாங்க. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க சார் நீங்கள் தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வெற்றி சார், அதே இது கன்னிஷா. இன்றைக்கி உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 5% 6% படம் தான் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச ஹீரோ, பிரபல ஹீரோனாலும் நீங்கள் என்னென்ன சவால் சந்திக்கிங்க? டிஜிட்டல் விற்க மாட்டுக்கு, சேட்டலைட் விற்க மாட்டுக்கு, சம்பளம், தேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இது. ஹீரோவாக உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம், சவால், இதை மாற்றணும்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இல்லை, அதான் படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம். இல்லைன்னா அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருக்கும். படம் நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எந்த பிஸ்னஸ்னாலும் அது ஆகும். படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். கண்டென்ட் நல்லா இருந்தால் நல்லா ஓடும், இல்லைன்னா ஓடாது அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, ஓடுறது சொல்ல பிஸ்னஸ் ஆகுறது. பிஸ்னஸுக்கு சேட்டலைட்டோ பிஸ்னஸுக்கே கண்டென்ட் தான் முக்கியங்கிறப்ப அதை வச்சு ஹீரோக்கள் சம்பளத்தை ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு விமர்சனம் பல பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. படத்துடைய கண்டென்ட் தான் முக்கியம், டைரக்டர் தான், நீங்களும் அதை சொல்கிறீங்க. ஆனால் ஹீரோக்களுடைய சம்பளம் ஏற்றுறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் ஏற்றலையே. பொதுவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேசுகிறது சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி பொதுவாக சொன்னீங்க. அதுமாதிரி பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இல்லை, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க வாங்குறாங்க, அவ்வளோதானே. கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு தானே இருப்பாங்க. நன்றி. Shilpa, my question to Shilpa, ma'am. Shilpa, playing a journalist in a crime thriller must have been exciting and challenging too. We all know you're a perfectionist. What kind of homework you did exactly to do justice to the character? Because the whole film revolves around you. Sir, to correct, it doesn't revolve around me because இது த்ரில்லர்னால வெற்றி அண்ட் மகேஷ் அவர் கூட தான் ஒரு ஜேர்னி தான். இது கூட வந்துட்டு ஒரு அந்த பிரிட்ஜ் வந்துட்டு நான் சேர்ந்து தரேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். No, I am not. I'm helping him to unreveal it. So, and எப்படியான ஹோம்ஒர்க் பண்ணேன் போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். வீதி நாடகம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் கற்றுட்டு தான் வந்தேன். ஸோ அங்கே பிரகாஷ் பெல்வாரி சார் வாஸ் மை குரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹீ டோல்ட் டு பி அ குட் ஆக்டர் இஸ், நீங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா யூ ஹாவ் டு பி லைக் அ ஸ்பாஞ்ச், யூ ஹாவ் டு அப்சார்ப் தெம். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு லைக் இஃப் ஐ சி சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஐ வில் ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் தெம். ஸோ ஆஸ் அ பர்சன் ஐ ஆம் லைக் தட். So whenever I come see you all, there are so many characters, so it was not difficult for me because morning in the night we will be around you, talk with you, like interviews irukla. So
playing you guys was not a difficult task for me. The body language இருக்கலாம், நீங்கள் question கேட்குற attitude இருக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது நார்மலாக பேசும்போது இன்னொரு ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ தட் இஸ் சம்திங் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அட் த தின் லைன் மாறும். வென் ஐ வாஸ் கொஸ்டினிங் ஹிம் இன் த மூவி ஆல்சோ, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மாறுறதுக்கும் போது ஒரு ஆட்டிடியூட் மாறிடும். அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்கும்போது தெர் இஸ் ஒரு கத்து இருக்கும். அண்ட் தெர் இஸ் அ பவர் இன் யோர் பென். லைக் த ஜேர்னலிசம் ஒரு மைக் கொடுக்கும்போது ஒரு பவர் இருக்குது, நாங்கள் அது அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ யூ ஆஸ்க் மீ கொஸ்டின், ஐ கான்ட் சே, நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் தட்ஸ் அ பவர். ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது, அந்த வாய்ஸில் இருக்கட்டும், அந்த பெனில் இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். இல்லை, கேரளா ஃபைல்ஸ் மாதிரியான கதை, அதனால தான் நீங்கள் சென்னை ஃபைல்ஸ்னு பேர் வச்சுருக்கீங்களா டைட்டில்? ஹலோ, அப்படி அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு க்ரைமுடைய மேட்ரு சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கேருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் எங்களோட கதை. ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு பொருத்தமாக இருந்தது. வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதில் ஒன்றும் வைக்கல. ஒருவேளை கேரளா ஃபைல்ஸு காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைனாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்திருக்கும். டைரக்டர் சார், இது வந்து இங்கே ஆடியோ இங்கே சார், சாரி, இது வந்து தமிழில் உங்களுக்கு முதல் படம், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. டைட்டில் வந்து முதல் பக்கம், முதல் தேதி ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட். ஹீரோ பேர் வெற்றி. அதை நானும் யோசிக்கல சார். முதல் பக்கம் முதல் தேதியில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது நல்லா. ஓகே, தேங்க்யூ. ஹீரோ பேர் வெற்றி, அதில் ஒரு வெற்றி இருக்கு. வெற்றியின் முதல் படியை இன்னைக்கே தொட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி 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 நன்றி. ஹீரோ வெற்றி அண்ட் ஹீரோயின் மஞ்சுமா, ஷில்பா மஞ்சுநாத், இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? ஸோ அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க. அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும்? ஓகே, இந்த கேள்வி ஆக்சுவலி அவங்க 2 பேர்த்திட்டு கேட்டிருக்கணும். பரவாயில்ல, ஒரு இயக்குனராக சொல்கிறேன். யாரோ சொன்னாங்க ரிப்போர்ட்டராக நடிக்கும்போது வந்து கிளாமராக இருக்காது, அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்னா, உண்மையாலுமே கிளாமர் கிடையாது. உண்மையாலுமே கிளாமர் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட்டர், அவங்க கரெக்டான ஒரு பதில் சொன்னாங்க. இந்த ரிப்போர்ட்டர் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க, உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் படத்தில் அவங்கள தெளிவான ஒரு ரிப்போர்ட்டராக மட்டும்தான் காட்டியிருக்காங்க. டக்குன்னு 2 பேர் வந்து பார்த்தாங்க, கண்ணும் பார்த்தது, காதல் பாட்டு போனதுங்கிறது என் படத்தில் இல்லை. ஆனால் அவங்களுக்கான ரோலில் 2 பேரும் எப்படி ட்ராவல் பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக காட்டியிருக்கிறேன். அந்த ட்ராவலில் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தது.